இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தது போல யோகன்னானும் ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் தங்கள் மனதில் எப்படி எகிப்துக்கு போய்விட வேண்டும் என்ற தீர்மானத்தை 100க்கு 100 எடுத்துவிட்டு அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படிவோன்னு சொல்லி எரேமியாவை கொஞ்சம் விசாரித்து சொல் என்று சொன்ன பொழுது எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் இங்கே தரித்திருந்தா உங்களை அவர் கட்டுவேன்னு சொல்லுகிறார், நாட்டுவேன் என்று சொல்லுகிறார், பிடுங்க மாட்டேன் இடிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய மனதுருக்கத்தை காண்பித்த போதிலும் அவர்கள், நீ பொய் சொல்லுகிறாய் எரேமியாவே, உன்னை பாருக்கு தூண்டி விடுகிறதுனால நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவர்கள் அங்கே எருசலேமில் மீதியாயிருந்த எல்லா புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் கெதலியாவினுடைய கரங்களில் நேபுசரதான் விட்டுட்டு போன எல்லா ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும் சேர்த்து கொண்டு அவங்க கூட்டிக் கொண்டு அங்கே எகிப்திற்கு போக அவர்கள் எத்தனித்து தக்பானசேஸ் என்கிற அந்த எகிப்தின் பட்டணத்தில் ஒன்றில் அவர்கள் வந்து அங்கே கேம்ப் போட்டு ஒரு அகதிகளாக அங்கே குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தக்பானசேஸுக்கு போன போது ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, உன் கையில் ஒரு பெரிய கற்களை எடுத்துட்டு நீ போய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பார்வோனுடைய அரண்மனையின் ஒளிமுக வாசல்ல ஒரு சூளை இருக்குது, அந்த சூளையில் காணப்படுகிற களிமண்ணில் போய் அந்த கற்களை புதைத்து வை, அவங்கள பார்த்து சொல்லு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜ்யாவை நான் அவங்கள அழைத்து அனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேலே அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேலே விரிப்பான். ஏதோ அஸ்திபாரம் நேபுகாத் நேச்சாருக்கு போட்டது போன்ற ஒரு செய்முறையை இங்கே எரேமியா செய்து காட்டுகிறதை பார்க்கிறோம். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான், சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். நான் எகிப்தில் உள்ள தேவர்களுடைய கோயில்களெல்லாம் அக்கினினால் நான் கொளுத்தி போட்டுருவேன். அவர்கள் அந்த சூரிய கடவுளை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். பெட்சிமேஸ் அப்படின்னு சொல்லுகிற அந்த கடவுளுக்கு கோயில்களை கட்டி ஒரு பளிங்காலான பலிபிடத்தெல்லாம் அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாமே அவன் நேபுகாத் நேச்சாரை கொண்டு அக்கினியினால நான் சுட்டு போடுவேன் என்று இங்கே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்தின் வாசல்ல யோகனானுக்கும் அவனோடு கூட சேர்ந்த ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை அங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 அத்திப்பழ கூடைகளை பார்த்து காண்பித்தாரே, அதிலே 1 நல்ல பழங்கள், அவைகளெல்லாம் அங்கே பாபிலோன் தேசத்திற்கு கடந்து சென்று விட்டது. அந்த எகிப்தின் பாவ அடிமைத்தன வாழ்க்கைக்கு திரும்பி சென்ற ஜனங்கள் எகிப்திலே குடியேறினதை இது காட்டக்கூடியதாக இவைகள் இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நான் நேபுகாத் நேச்சாரை கொண்டு அழிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி அங்கே யூதாவிலே 3 முறை படையெடுத்தாரோ அதே போலவே யோயாக்கீம் காலத்தில் எகிப்தில் அங்கே கர்கேமிசு என்கிற ஒரு யுத்தம் என்ற இடத்துல நடந்த ஒரு போரில் நேபுகாத் நேச்சார் எகிப்தோடு கூட யுத்தம் பண்ணினான். அதே போல சிதேக்கியாவின் நாட்களிலும் சிதேக்கியா அரசாண்ட அவனுடைய நாட்களிலே ஜனங்கள் அடிமைகளை விடுதலை செய்த பொழுது தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்கி கொண்டு எகிப்துக்கு நேராக சிதேக்கியாவின் நாட்களிலும் ஒரு முறை யுத்தத்திற்கு சென்றான். பின்னிட்டு சென்றுவிட்ட அந்த எகிப்தின் ராஜா பின்வாங்கினபடியினாலே திரும்பவும் அவன் யூதாவுக்கு நேராக யுத்தத்திற்கு கடந்து வந்ததை பார்த்தோம். கடைசியாக கிமு 568 அவன் எகிப்தின் மேல படையெடுத்து அது முழுவதையும் அவன் கைப்பற்றின பொழுது பாபிலோன் தேசமானது வல்லரசாக அது மாற்றப்பட்டு விட்டது. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக் கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாய் இருக்கும் என்று சொல்லி, அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் எகிப்து தேசத்தை நேபுகாத் நேச்சார் வெற்றி பெறும்படியான காரியத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அதே போல ஆண்டவர் அங்கே கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். இவங்க நினைச்சாங்க அங்கே எக்கால சத்தம் இருக்காது, யுத்தம் இருக்காது, பஞ்சம் இருக்காது, எகிப்தில் சந்தோஷமா வாழலான்னு சொல்லி கண்கள் பார்க்கும் பொழுது எப்படி லோத்து அந்த சோதம் கொமராவை பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சோ அதே போல எகிப்தை நினைத்து ஆண்டவருடைய வார்த்தையை வெறுத்து அது கோட்டையா இருக்குது, நமக்கு அது உயிருக்கு அதிகமான பாதுகாப்பை தரக்கூடியது என்று சொல்லியெல்லாம் நினைத்து அங்கே போனார்கள். அங்கே அவர்கள் நேபுகாத் நேச்சாரினால அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனை அடைக்கலமாக கொள்ளாத மனிதர் அடைக்கலம் தேடும் கூடாரம் எல்லாம் நிச்சயமாக பிடுங்கப்படும் என்கிற காரியத்தை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை தேவ அடைக்கலமே இல்லாம கோட்டைகள் ஒரு பெரிய இரும்பினால் ஆனவைகளாக இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல வந்து இறங்கி வரும் பொழுது அந்த இரும்பாலான கோட்டைகள் கூட உருகி போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய சிறகுக்குள்ளாக நம்ம அடைக்கலம் புகுந்தோன்னு சொன்னால் எந்த ஒரு ஆபத்தும் அது நம்மை அணுகப் போவதில்லை என்பதை நம்ம நிச்சயமாக நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். யோவானுடைய வாழ்க்கையில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தினார். கல்வாரி சிலுவையில் அந்த 3 மணி நேரம் வேதனைப்பட்டு 7 வார்த்தைகளை பேசும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் தன் தாயின் பொறுப்பை அந்த யோவான் இடத்துல தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட யோவான் அவன் கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ விரோதிகளினால நல்லா கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளாக தூக்கி போடப்பட்ட பொழுதும் எண்ணெய் சட்டியில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினதுனால இவனை எப்படியும் அழிக்க முடியாது என்று சொல்லி அவனை பத்ம தீவுக்கு நாடு கடத்தி விட்ட அந்த நேரத்தில் அந்த பத்ம தீவில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விடப்பட்டு யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கல்லுடைக்கணும். அந்த பத்ம தீவில் கல்லுடைக்கிற சத்தங்கள் மாத்திரம்தான் கேட்டுக்கொண்டு இருக்கும். அடிக்கடி குதிரைகள் வருகிற சத்தம் கேட்கும். வந்தால் அதில் இராணுவத்திலிருந்து வந்து அவர்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு போவாங்க. மற்ற யார்கிட்ட எந்த பிரச்சனையும் அவங்க சொல்ல முடியாது. அவங்க கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தனித்து விடப்பட்ட அந்த நேரத்தில் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த யோவானை ஊழியத்திற்கென்று அழைத்த அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக அங்கே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அல்பாவும் ஒமேகாவுமா நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யோவானிடத்தில் பேசுகிறார். I am the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come, the Almighty என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் பார்த்த மாத்திரத்தில் யோவான் செத்தவனை போல விழுந்து கிடக்கிறான். 17ஆம் வசனத்தில் when I saw him I fell at his feet as though dead. Then they placed his right hand on me and said, do not be afraid. I am the first and the last. I am the living one. I was dead, and behold, I am alive forever and ever, and I hold the keys of death and Hades என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக ராஜாதி ராஜாவாக வந்திருக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையினுடைய தொடக்கமும் நாதான், உன்னை அழைத்ததும் நாதான், உன்னுடைய வாழ்வின் முடிவு வரையந்தமும் உன்னை நடத்துகிறதும் நாதான். சகல நாட்களிலும் நான் உன் கூடவே நான் இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி செத்தவனை போல விழுந்து கிடந்த அந்த யோவான் மேலே தன்னுடைய வலது கையை வச்சு அவனை தூக்கி எடுத்து அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம்.
யோவானே, மரணத்துக்குரிய சாவியே நான் தான் வச்சிருக்கிறேன், நீ அங்க போனாலும் உன்னை நான் கொண்டு வந்துடுவேன், பாதாளத்துக்கு போனாலும் உன்னை அங்கிருந்து நான் சிறையாக்கி பரதேசிக்கு கொண்டு போயிடுவேன், அதுக்கு பின்பாக நித்திய காலமாக என்னோடு கூட வாழ்கிற வாழ்க்கை வரையிலும் நான் தான் உன்னை நடத்த போகிறேன்ப்பா. இந்த உலகத்தில் சாத்தான் டிஸ்கரேஜ் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அநேக நேரங்களில் அவன் உன்னை தாக்கி உன்னை சோர்ந்து போகிறதற்கு வைக்கலாம். ஆனால் உன்னை அழைத்தவர், உனக்குள்ளாய் விசுவாசத்தை துவக்கினவர், அதை நான் கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருகிறவராக, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவராக, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக நான் இருக்கிறேன், நீ சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய பாதுகாப்பை அந்த தனிமையில் கடந்த அந்த பத்ம தீவில் இருந்த யோவானை தேற்றினாரே அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருந்தோன்னு சொன்னால், அவருடைய சிறகடியில் அடைக்கலம் புகுந்து கொண்டோன்னு சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும். ஆகவே தான் இப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட தாவீது 18ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்றார். 1-2 வசனத்தில், சவுலுடைய கைக்கும் தன்னுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் ஆண்டவர் ரட்சித்து அவரை நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி. ஒரு வெற்றி பெற்றவர் சொல்லுகிற காரியம், அவர் என்னுடைய வாழ்க்கையில் என் பலனாக இருந்தார், பலனற்ற என் சூழ்நிலையில் என் கோட்டையாக இருந்தார், ஆபத்துகள் எளிதாக நுழைய முடியாத ஒரு இடமாக என் இரட்சகராக இருந்தார். என்றென்றைக்கும் உயிருள்ள உரிமையுள்ள தகுதியுள்ள ஒரே இரட்சகர் அவர்தானே. என் தேவனாக இருந்தார், என் சிருஷ்டிகரும் அவர்தான், என்னை உருவாக்குகிறவரும் அவர்தான், எனக்கு சொந்தமானவரும் அவர்தான். என் துருகம், அதாவது கடினமாக நீச்சல் அடித்து இளைத்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு பாறையை கண்டு அதில் ஏறிக்கொண்டா எப்படி இருக்குமோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடைக்கலம் அளிக்கிற ஒரு பாறையாக, ஒரு துருகமாக அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். என் கேடகமாக, அதாவது நமக்கு விரோதமாக பொல்லாங்கன் அநேக அக்கினி ஆஸ்திரங்களை எரியும் பொழுது அந்த பாதுகாப்பு வளையமாக இருந்து எந்த ஒரு அம்பும் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராக என் வாழ்விலே இருந்தார். என்னுடைய இரட்சணிய கொம்பு என்று சொல்கிறார். வெற்றியின் வலிமையையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் வெற்றியின் வலிமை, என் வெற்றியினுடைய கொண்டாட்டம், இவைகள் தான் இரட்சணிய கொம்புக்கு அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய வெற்றிக்கு வலிமை இந்த கொம்பு தான், என் வெற்றியினுடைய கொண்டாட்டமும் இந்த கொம்பு தான் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த கோபுரமாக, அதாவது என்னை உயர்த்தி எந்த ஆபத்து என்னை தொடாத உன்னதமான இடத்துல என்னை உட்கார வைத்து பாதுகாத்தபடினால தான் சத்துருவினுடைய கைக்கும் சவுலினுடைய கைக்கும் நான் நீங்களாகி ரட்சிக்கப்பட்டேன் என்று தாவீது சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மரணத்திற்கும் எனக்கு ஒரு அடி தூரம்தான் சொல்லி புலம்பிக்கொண்டு அலைந்த தாவீத ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற வரையிலும் அவரை கரம் பிடித்து நடத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் நாம் வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் தனித்து விடப்பட்டவர்களாக நம்ம இருந்தாலும், நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவராக, உன் வாழ்வின் தொடக்கமும் நாதான், உன் வாழ்வின் முடிவும் நாதான். உன் வாழ்க்கையை தொடங்கினா உன் வாழ்க்கையில் இடையில அப்படியே நீ அழிஞ்சு போகிறதுக்கு நான் விடுகிறதில்லை. உன் வாழ்வை நீ வெற்றிகரமாக முடிக்கிறதற்கு உன் வாழ்வில் நிழல் போல உன் வாழ்வை தொடருவேன் என்று சொல்லி இன்றைக்கும் நமக்கு வாக்களித்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா.